ஆவடி அருகே தந்தை மகள் மரணமடைந்த அந்த அதிர்ச்சி பின்னணி தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக மருத்துவர் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணி இணைப்பில். உங்கள் விவரம். ஆவடி அருகே இன்ஸ்டாகிராம் பழக்கத்தால் ஒரு விபரீத சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக தந்தை மகள் இறந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் மருத்துவர் ஒருவர் கைதாகி இருக்கிறார். ஆவடி திருமுலவாயல் பகுதியை சேர்ந்த சாமுவேல் எபனேசன் மற்றும் அவர் 2018ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் மருத்துவம் படித்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் திருமுல்லைவாயல் VGN குடியிருப்பில் வாடகைக்கு தங்கியிருந்தார். இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிந்தியா வயது 37 என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இவரது சிந்தியாவுடைய தந்தை 78 வயதாகிறது. அவருக்கு சிறுநீரக கோளாறு காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. தோழியுடன் தந்தை இருவரையும் அழைத்து வந்து செப்டம்பர் மாதம் ஆவடி அருகே திருமுனைவாயல் குடியிருப்பில் வைத்து டாக்டர் சாமுவேல் எபனேசன் அவருக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார். சிகிச்சையின் போது சங்கர் இறந்து விட்டதாக தெரிகிறது. அதன் தொடர்ச்சியாக சாமுவேல் எபனேசருக்கும் இந்தியாவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவை சாமுவேல் கீழே தள்ளிவிட்டதில் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலே மயங்கி விழுந்திருக்கிறார். பரிசோதித்து பார்த்தபோது அவர் இறந்து விட்டதாக தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் சாமுவேல் எபனேசர் தனது வீட்டை கூட்டிவிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சொந்த ஊருக்கு தப்பி சென்று விட்டார். அதன் தொடர்ச்சியாக வேலூரிலிருந்து இறந்து போன சிந்தியாவுடைய உறவினர்கள் பல நாட்களாக தங்களுக்கு போன் வரவில்லை என்பது தெரிய வந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நேரில் வந்து பார்த்தபோதுதான் உடல் அழுகிய நிலையில் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு 2 பேருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக டாக்டர் சாமுவேல் எபனேசரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.